இங்க 2 பொண்ணுங்களும் சில சின்ன பசங்களும் 2 போட்டுக்கு இடையில கயிறு கட்டி அப்படியே தொங்கிக்கிட்டே கிராஸ் பண்றாங்க. இவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னா அந்த இடத்துல ஏகப்பட்ட மனுஷங்களை சாப்பிடுற பிரானா மீனுங்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அந்த 2 போட்டுகளுக்கு இடையிலயும் நிறைய பாறைகள் இருக்குது. அதனாலதான் அந்த போட்டை இந்த போட்டு கிட்ட எடுத்துட்டு வரவே முடியல. இப்படி இவங்க எல்லாம் கயிறை பிடிச்சி தொங்கிக்கிட்டே கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நிறைய பிரானா மீனுங்க ஒரு பொண்ணு மட்டும் அப்படியே எகிரி எகிரி கடிக்க ஆரம்பிக்குதுங்க. அதனால அந்த பொண்ணால வலி தாங்க முடியாம அப்படியே அந்த கயிறை விட்டுட்டு தண்ணிக்குள்ளேயே விழுந்து அந்த பிரானா மீன்களுக்கு இரையாயிடுறா. அதுக்கப்புறம் இடையில இருக்கிற 2 சின்ன பசங்களும் எப்படியோ கயிறு தொங்கிக்கிட்டே இந்த போட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா கடைசியா இருக்கிற பொண்ணு வர்றதுக்குள்ள அந்த கயிறை கட்டி வச்சிருந்த ராடே அப்படியே கலண்டு இடையில ஒரு இடத்துல மாட்டிக்குது. அந்த பொண்ணு உள்ள விழுந்துடுறா. நல்ல வழியா பிரானா மீன்கள்லாம் வந்து அந்த பொண்ணை கடிக்கிறதுக்குள்ள இன்னொருத்த அந்த கயிறை பிடிச்சு அப்படியே மேலே இழுத்து அந்த பொண்ணு தூக்கிடுறான். கடைசியில அந்த பொண்ணும் எப்படியோ இந்த போட்டுக்கு வந்துடுறா. இப்போ ஒருத்த மட்டும் அந்த போட்லயே இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனுடைய லவ்வரும் அந்த போட்டுக்குள்ள கீழே ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கா. அதனால அவன் என்ன பண்றான்னா அந்த கயிறை எடுத்து தன்னுடைய இடுப்புல கட்டிக்கிட்டு அங்க செத்து கிடக்கிற அவனுடைய ஃப்ரெண்டுடைய பாடியை தூக்கி தண்ணிக்குள்ள போடுறான். போட்ட உடனே பார்த்தா அந்த பொண்ணு கிட்ட இருந்த பிரானா மீன்கள் இந்த பாடியை நோக்கி வர ஆரம்பிச்சிருதுங்க. உடனே இவன் அந்த சான்ஸை பயன்படுத்தி அந்த தண்ணிக்குள்ள குதிச்சு அப்படியே நீந்தி அந்த பொண்ணு கிட்ட போய் அவளையும் தான் கூடயே கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே நீந்தி அந்த கப்பலுக்குள்ள இருந்து வெளியில வந்து அதுக்குள்ள இருந்த 2 சிலிண்டர்களையும் பத்த வச்சிடறான். இப்போ அவங்க அந்த பக்கம் போட்டை ஸ்டார்ட் பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க அந்த கப்பலும் வெடிச்சு எல்லா பிரானா மீன்களும் செத்து போயிடுதுங்க. கடைசியில எப்படியா அவங்க 2 பேருமே உயிர் பிழைச்சிடுறாங்க.